அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ண பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு எதுவும் இருக்கா? சில நேரங்களில் தமிழ்நாட்டு இந்த மக்களை நினைத்து நான் வருத்தப்பட்டிருப்பேன். காரணம், இப்போ 3வது முறை நான் இந்த பண்ருட்டி தொகுதிக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த பேச்சு திறமையை பயன்படுத்தி, என்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்களிடம் என் தொகுதியில் மக்கள் இனி பெரிதாக இதை எனக்கு செய்யுங்க எம்எல்ஏ, இல்லை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லாத வண்ணம் என் பண்ருட்டி தொகுதி மக்களுக்கு நான் பணியாற்றியிருக்கிறேன். உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு பொறியியல் கல்லூரியை என் தொகுதியில் கொண்டு போய் அமைச்சிருக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு கலை கல்லூரி அமைச்சிருக்கேன். இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பெண்களுக்கு என்று ஒரு மேல்நிலைப் பள்ளியை உருவாக்கி கொடுத்துருக்கேன். இந்த ஆண்டு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் பல நூறு கோடி ரூபாயில் எல்லா பள்ளிகளுக்கும் கட்டி கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் ஊட்டச்சத்து மையங்கள் தொடங்கணும்னு சொன்னாங்களோ அதை தொடங்கியிருக்கேன். துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இப்படி எல்லா வாய்ப்புகளையும் இந்த பதவியின் மூலமாக பயன்படுத்தி இந்த மக்களுக்கு இதையெல்லாம் நான் செய்துவிட்டு நான் சென்று மக்களிடத்தில் வாக்கு கேட்கின்ற போது ஒரு சில மக்கள் சொல்லுகின்ற செய்திகள் எனக்கு வேதனையாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டு. ஒரு கட்சி வேட்பாளரை சொல்லி அந்த கட்சிக்காரரு 1000 ரூபா கொடுக்குறாரு, இந்த கட்சிக்காரரு 1000 ரூபா கொடுக்குறாரு, நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படி என்று கேட்கின்ற போது நான் மனது உடைந்து விடுவேன். இப்போ நம்ம இப்படி வேதனைப்படுவது போல தான் நல்லக்கண்ணையா போன்ற, நடுமாறன் போன்ற, கக்கன் போன்ற, காமராஜர் போன்ற தலைவர்களும் வேதனைப்பட்டிருப்போம். காமராஜர் தூக்கடிக்கப்படுகின்ற போது எந்த ஒரு அரசியலில் ஒரு துரும்பி கூட அந்த மக்களுக்கு கிள்ளி போடாத, இன்றைக்கி நான் விஜய் சொல்வது போல வந்த ஒரு அரசியல்வாதி தான் சீனிவாசன். அவருக்கு போட்டாங்க அந்த மக்கள். அவர் ஒன்றும் அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணல, உழைக்கலை, எந்த பங்கு ஆற்றலை. என்னங்க போனால் அவர் திரைத்துறையில் பல படங்களுக்கு கதை வசனம்லாம் கூட எழுதி கொடுத்துட்டு இருந்த ஒருவர். ஒரு மாணவராக போய் அவர் போடுறாங்க, அவர் ஜெயிக்கிறார். ஆனால் கல்விக்கண் திறந்த காமராஜர், பச்சை தமிழன், திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்கே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த வரலாற்று பெருமைக்குரிய ஒருவர் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற போது அப்போ தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி வரும். இந்த மக்களுக்கு யாரை கொண்டாடணும், யாரை போற்றணும், யாரை அங்கீகரிக்கணும் அப்படின்னு அறியாமல் இருக்கிறாங்களே. அந்த நேரத்துக்கு என்ன, ஒரு 1000 ரூபா என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்குறதால 5 ஆண்டு காலம் அந்த மக்களுடைய வாழ்க்கையே அவங்க அடகு வச்சிடுறாங்களே அப்படின்ற அந்த வேதனையும் வலியும் எனக்கு நான் 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை தோற்கின்ற போது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது.